வணக்கம் டீச்சர்ஸ். டெட் பேப்பர் 2ல் இங்கிலீஷ் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல் டேர்ம் 2ல் யூனிட் 2 பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் மொத்தமே அதாவது இந்த டேர்மில் 2 யூனிட் தான், சரிங்களா? ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், அதை பாருங்கள். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் சேராதவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் போர்ஷனை நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதாவது வீடியோ நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6 to 10 சோசியல் சயின்ஸ் மெட்டீரியலும் ப்ளஸ் தமிழ் 6 to 12 கொடுக்கப்படும். அதே மாதிரி சயின்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சயின்ஸ் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஆனால் சயின்ஸ் பேட்ச் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நடத்துறதில்ல, சரிங்களா? இதில் அந்த டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இப்போ போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெளியே உள்ள அந்த கிளாஸரி இதை பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷ் அப்படிங்கிறது, மெஷ் மெட்டீரியல் மேட் ஆஃப் நெட்வொர்க் ஒயர் ஆர் த்ரெட். அந்த வலை மாதிரி இருக்காது, இந்த அப்படி குறுக்கல் நெருக்கம் வலை மாதிரி இருக்கும்ல, சல்லடை அந்த மாதிரி. அந்த வளையத்தை என்ன சொல்கிறாங்க, மெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேயிங்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு சம இடைவெளியில், ரிதமெட்டிக்கலாக. இங்கிட்ட போகிற டைமிங்கும் நடுவில் வந்துட்டு இங்கிட்ட போகிற டைமிங்கும் எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும். அதான் ரிதமெட்டிக் அப்படிங்கிறது. மூவிங் ஸ்லோலி, அந்த ஊஞ்சல் ஆடுறது, அதை சொல்லலாம். ஸ்வேயிங், முன்னாடி பின்னாடி போகிறது. ஸ்னேக்கிங்னா இந்த பாம்பு மாதிரி ஊர்ந்து போகிறத சொல்கிறாங்க. ஸ்னிக்கர்டு, லாஃப் இன் அ ஹாஃப் சப்ரஸ்ட் வே, அதாவது சிரிக்காமலும் அந்த மாதிரி வாய்க்குள்ளே சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஸ்னிக்கர்டு அப்படிங்கிறது. கிளாஸரி பாருங்கள். கிளிங்கிங் அப்படிங்கிறது ஃபிட்டிங் க்ளோஸ்லி டு த பாடியோடு ஒட்டி இருக்காது. ஸ்க்ரீம்னா கத்துறது, ஹை பிச்சில் ரொம்ப சத்தமாக என்ன பண்ணுறது, வெடித்து கத்துறது அப்படியே. ஸ்க்ரீம். ஸ்நாட்ச்னா பிடுங்கிறது, ரொம்ப ரூடாக அல்லது கொஞ்சம் தெரிஞ்சவராக இருந்தால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அணுக்கமாக ஈகராக என்ன பண்ணுறது, அவர்கிட்ட இருந்து கையில் வச்சு என்ன பண்ணுறது, பிடுங்கிறது. ஸ்நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரான்ஸ்டுனா ஃபில்டு வித் ஒண்டர் அண்ட் டிலைட், ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஹோல்டிங் த என்டையர் அட்டென்ஷன், எல்லோரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறது, அந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறோம், என்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. தேர்ட் அப்படிங்கிறது ஒரு டல் சவுண்டு, ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸை உரசுகிற மாதிரி இருக்கிறது அந்த டல் சவுண்டு, தேர்ட் அப்படிங்கிறது. இதில் ஒரு முக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த நீலகிரி மவுண்டைன் ரயில் வாஸ் பில்டு பை பிரிட்டிஷ் இன் 1908. பார்த்தீங்கன்னா 1908 இந்த நீலகிரி மவுண்டைன் ரயில்வே தொடங்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு ஷோகேஸ் மாதிரி, இந்தியாவுடைய பழமையை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஷோகேஸாக இருக்குது. இது எந்த ரூட்டை கனெக்ட் பண்ணுதுன்னா, இந்த நீலகிரி பார்த்தீங்கன்னா உதகமண்டலம் டு மேட்டுப்பாளையம், இது கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 208 கர்வ் இருக்குது. அந்த வளைவு கொண்டை ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. 16 டியூனல், அதாவது இந்த உள்ள என்ன சொல்கிறது, சுரங்கப்பாதை மாதிரி சொல்லுவாங்க அது. அப்புறம் 250 பிரிட்ஜஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2005 யுனெஸ்கோ இது என்ன பண்ணாங்க, அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் தான் என்ன பண்ணாங்க, அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே அறிவிக்கும் போது இதையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, சேர்த்துக்கிட்டாங்க 2005. இது பார்த்து வச்சுங்க. இதில் வந்து வாய்ப்பு இருக்குது, கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? உள்ளே நம்ம எதுவும் படிக்கிறதில்ல, அது அதிகமாக கேள்வி கேட்க மாட்டேதுலேருந்து கேட்க மாட்டாங்க. அது ட்ரம்பட்டிங் அப்படிங்கிறது எக்காலம் ஊதுறது, மேக் அ லவுட் நாய்ஸ். சக்கிங் அப்படிங்கிறது ஸ்லோவாக என்ன பண்ணுறது, இன்ஜின் மூவ் ஆகிறதில்ல, அது மாதிரி ஸ்லோவாக துக்கு அந்த மாதிரி சவுண்ட் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. மூவ் ஸ்லோலி, மேக்கிங் ரெகுலர் மஃபுல்டு சவுண்டு. காக்ஸ் அப்படிங்கிறது பெர்ஷார் சம்மோன், சில ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணுறது, தொடர்ந்து வற்புறுத்துறது அல்லது அன்பாக என்ன சொல்கிறது தொடர்ந்து சொல்கிறது, மெதுவாக ரொம்ப ஜென்டிலாக சொல்கிறது. பெர்ஷாட், தொடர்ந்து சொல்கிறது, அது பெர்சுவேஷன். மர்மர் அப்படிங்கிறது முணங்குறது, டு மேக் அ லோ கண்டினியூஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்ட் சவுண்ட். கிரம்பிள், அந்த பல்ல கடிச்சிக்கிட்டு அது மாதிரி மர்மரிங், முணங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. லோ சவுண்ட் அது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது. இது வந்து இதில் பாருங்கள், ஐ கேச்சிங் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலர்,
SPECTACULAR ஸ்பெக்டாகுலர். த்ரில்னா எக்ஸைட்டட், EXCIDED எக்ஸைட்டட். டேஸ்டினா டெலிசியஸ், DELICIOUS டெலிசியஸ். ஷவுட்னா ஸ்க்ரீம், SCREAM ஸ்க்ரீம். அஃப்ரைட்னா ஃப்ரைட்டைன்ட், FRIGHD ஃப்ரைட்டன், NED கடைசியில் NED ஃப்ரைட்டன்ட் அந்த மாதிரி வரும். அடுத்து முக்கியமானது இது சிலபல் அப்படின்னா என்ன? சிலபல் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்டில் உள்ள ஒரு சவுண்டு, அதான் சிலபல், அதான் சவுண்டு. அந்த ஈச் யூனிட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் வவல் சவுண்ட். அந்த பிரிக்கிற ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு வவல் சவுண்டை கொண்டிருக்கும். என்ன சவுண்ட் இருக்கும்? வவல் சவுண்ட். வவல் சவுண்டா என்ன? AEIOU அப்படிங்கிற சவுண்டை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சிலபல்லையும் அந்த சவுண்டு இருக்கும். அப்போ தான் அதை சிலபலாக பிரிக்க முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர், இதில் வந்து 2 சிலபல் இருக்குது. வா அப்படிங்கிறது ஆ, வா ஆ சவுண்டை வருது. நீங்கள் தமிழில் எழுதி பாருங்கள். இப்போ வாட்டரை வா, இதில் வந்து ஏ சவுண்ட் இருக்குது. வா டெர், வாட்டர் டே ஏ, இதில் ஏ சவுண்ட் இருக்குது. சரிங்களா? அதை 2 சிலபலாக என்ன பண்ணுறோம்? பிரிக்கிறோம் அந்த ப்ரொனன்சியேட் பண்ணும்போது. அப்போ பிரிக்கிற 2ல் என்ன இருக்கணும்? ஒரு வவல் சவுண்ட் இருக்கணும். அப்போ தான் அதை பிரிக்க முடியும். அப்போ தான் அது எத்தனை சிலபல்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல், இதில் பார்த்தீங்கன்னா 3 சிலபல் இருக்குது. ஒன் அப்படிங்கிறத ஒரு சிலபலும் ஒன், அதில் ஓ சவுண்ட் வருது. ஓ ட, ஒண்ட. ஃபு ஊ, ஒண்டர்ஃபுல். அப்படி பிரிக்கணும். 3 சவுண்ட் இருக்குது. பிஹைண்ட், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஒரு அதுவும் ஹைண்டை ஒரு தான் நம்ம பிரிக்கணும். பிஹைண்டு. இது பார்த்தீங்கன்னா 2 சிலபல் வேர்டு. பனானா, ப அப்படிங்கிற ஒன்று, நா கடைசியில் நா, 3 சிலபல் வேர்டு இது. பனானா அப்படின்ட்டு இருக்குது. எக்ஸைட்மெண்ட், இதில் 3 இருக்குது. எக்ஸைட்மெண்ட், இது 3 சிலபல் வேர்டு, ட்ரை சிலபல் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்நாச் அப்படிங்கிறது சிங்கிள் சிலபல் வேர்டு. அதே மாதிரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது சிங்கிள். ஸ்நாச், ஸ்நாச் சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸ்நாச், ஸ்நாச் சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. விண்டோஸ், விண்டோஸ் 2 இருக்குது. 2ஆக பிரிக்கலாம். இதில் பார்த்தாலும் தெரியும், இங்கே ஐ ஒன்று இருக்குது, இங்கே ஓ ஒன்று இருக்குது. ஐஓ அந்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த லெட்டர் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, சவுண்டு அடிப்படையில் நம்ம ஒன்று பிரிக்கணும். தேர்ட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சிலபல் தான். அது வந்து எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபல். எவ்ரி ஓன், ஓ எவ்ரி ஒன் 3 சிலபல். சரிங்களா? பார்த்து வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபல், இது 2 சிலபல் பை சிலபல் வேர்டு. இது பனானா அப்படிங்கிறது ட்ரை சிலபல் வேர்டு. எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரை, இது சிங்கிள் மோனோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிலபல் வேர்டு. தேர்டுங்க சிங்கிள், எவ்ரி ஒன்றுங்கிறது ட்ரை சிலபல் வேர்டு. இந்த டெஃபினேஷனை பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இது தேவையில்லை. லிசனிங் ஸ்பீக்கிங் ஸ்கில் நம்மளுக்கு தேவையில்லை. பிக்டோகிராமர் முக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா அவருடைய ஃபார்ம் என்னென்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட்டுடைய ஃபார்ம். ஹீ கோஸ், ஐ கோ. ஏன் இங்கே கோஸ்ன்னு சொல்கிறேன்னா அந்த வெர்போட ஹீ ஈட்ஸ், ஐ ஈட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சப்ஜெக்ட் இருக்குது வெர்பு இருக்குது. ஐ ஈட்னு சொல்லும்போது அந்த ஈட்டோட என்ன சேர்க்கலை? எஸ் சேர்க்கலை. ஆனால் ஹீ ஈட்ஸ்னு சொல்லும்போது என்ன பண்ணுறேன்? இந்த எஸ்ஸோட ஈட்டோட அந்த வெர்போட எஸ் சேர்க்குறேன். ஸோ அப்போனா என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது. ஹீ ஷீட்டுக்கு வெர்போட என்ன பண்ணணும்? கட்டாயம் எஸ் சேர்க்கணும். அப்படி இருந்தாலும் என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அது மற்றதுக்கு தேவையில்லை. யூ, தே ஈட், யூ ஈட், ஐ ஈட், வி ஈட் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு ஃபார்ம் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். இதை கீழே உள்ள படிச்சுட்டு நம்ம மேலே வருவோம். கீழே இருக்குது, அதை எடுத்து மேலே வருவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஃபேக்ட்டு, ஒரு ஃபேக்ட்டு எல்லா காலத்துலையும் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அதாவது மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன், இது ஒரு அறிவியல் உண்மை. இது எல்லா காலத்திலும் பொருந்தும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஏன் இங்கே எஸ் எடுத்துருக்காங்கன்னா மேக்னெட்டுங்கிறது இட்டு அப்படிங்கிற இருக்கும். அப்போ தேர்ட் பர்சன் ஹீ ஷீட்டில் ஹீ ஷீட் அப்படிங்கிற போது இந்த வெர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். அப்போ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன்.
அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட் தட் எக்ஸிஸ்ட் ஆல் டைம், எல்லா உண்மை அறிவியல் உண்மையிலப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், மேற்கில் என்ன பண்ணுறது, சூரியன் மறையுது, இது அறிவியல் உண்மை. அப்போ அதை பற்றி சொல்லும்போது என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரெசன்ட் ஆர் பெர்மனன்ட் சுச்சுவேஷன், ஒரு இடத்துல ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது, அட் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ சென்னையில் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன், பெர்மனண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, சென்னையில் இருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆக்ஷன், எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ நடக்கிறது. இப்போ அவன் வர்றான், கதை திறக்கிறான், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம், அவன் வர்றான், கதை திறக்கிறான், உள்ளே வர்றான். இப்போ நடக்கிற ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் போதுமானது. அதே மாதிரி ஹேபிச்சுவல், ரொம்ப நாளாக பழக்க வழக்கம் மாறினது, டெய்லி அதை பண்ணுறது, ரொட்டீன் ஒர்க்கு, அதை என்ன சொல்கிறாங்க, ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதாவது ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30, ஒவ்வொரு நாளும் தினமும் அவன் 8 மணிக்கு என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிறது ஹேபிச்சுவல் ஆக்ஷனை சொல்லும் போதும் என்ன தான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ஏற்கனவே முன்னாடியே திட்டமிட்டு நடக்க போகுது அப்படின்னா எப்போதுமே நடக்கிறது. அதாவது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15, அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 5:15 பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை என்ன பண்ணுறது, விட்டு போகுது, டிபார்ட் ஆகுது, அந்த அந்த ஜங்ஷனை விட்டு போகுது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் அஸ் சூன் அஸ் அன்பு கம்ஸ் இன், அன்பு வந்த உடனே வெங்கட் என்ன பண்ணுறான், ரூமை விட்டு போகிறான். அப்படிங்கிறப்போ ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃபேக்ட்டு, இந்த கேபிச்சுவல் ஆக்ஷன், இது அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, இப்போ அந்த பிக்சரில் கொடுத்துருக்கதை பார்க்கலாம். அது உள்ளதான் மேலே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. அதாவது ப்ரெசண்டில் நடக்கிறது, மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன், அதாவது இது எல்லா காலத்துக்கும் உண்டு தான். அது நீங்கள் இப்போ பண்ணால், அதாவது எப்போதுமே அது ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சயின்டிஃபிக்காக இருக்கிறத உண்மையெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நடக்கிற விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸு அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த ஏன் எல்லா இடத்தையும் போட்டிருக்காங்கன்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நேற்றும் 5 மணிக்கு தான் வந்துச்சு, இன்றைக்கி 5 மணிக்கு தான் வரும், நாளைக்கு 5 மணிக்கு தான் போகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஜென்ரலாக நடக்கிறத ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், அந்த ஃபிக்ஸ்டு டைமிங், அந்த டேபிள் இருக்குல்ல, ஷெட்யூல், அதை இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் சொல்லணும். சரிங்களா, அதை பார்த்துங்க. இதில் வந்து ப்ரெசன்ட், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ப்ரக்ரெசிவ் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசண்டில் நடந்து ஃப்யூச்சரில் முடிகிறது, இன்னும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி யூஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும், இந்த ப்ரெசன்ட் ப்ரக்ரெசிவ் இதை என்ன பண்ணணும், ப்ராக்ரெசிவ் யூஸ் பண்ணணும். இப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், இப்போவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அதே மாதிரி மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ், ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு, நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கே ஃப்யூச்சர்லாம் முடிய போகுது, ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு, இன்னமும் என்ன பண்ணிக்கிருக்கு, ஸ்டில் ஹீ இஸ் ரீடிங், மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். சரிங்களா, அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் என்ன யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். அதாவது அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் நவ், அதாவது இந்த ஆக்ஷன் வந்து ரீடிங் நியூஸ் பேப்பர் பார்த்தா ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, அவர் இன்னமும் என்ன பண்ண முடியலை, அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ரெசன்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி அனாயிங் ஹேபிட்ஸ், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, இதை பற்றி சொல்லும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், நம்ம கண்டினியூஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளான் வித் டைம் ரெஃபரன்ஸ் இருக்கும்போது, அதாவது நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னு, சென்னைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது இப்படின்னு சொல்லலாம், ஹீ வில் பிரைம் மினிஸ்டர் வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படின்னு சொல்லலாம், த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் இருக்கும்போது, ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் நவ், அதாவது ஏற்கனவே நடந்தது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நடந்தது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனாய் ஹேபிட்ஸ், இப்போ பார்த்தா நம்ம என்ன பண்ணுறான், என்னோட அம்பளுத்துகிட்டே இருக்கா அப்படி சொல்லும்போது என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனை என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷனை மட்டும் பார்த்துங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ரீட் த சென்டென்ஸ் கிவன் ப்ளோ, டஸ் த ஆக்ஷன் ஹேப்பன் எவ்ரி டே ஆர் இஸ் இட் ஹேப்பனிங் அட் த மூமெண்ட். தீபோ வாட் இஸ் த பிளான் எவ்ரி மார்னிங், இது வந்து எவ்ரிடே நடக்குது. ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 சைடு, இது வந்து உண்மை தான். அது
இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், அது எப்போதுமே இருக்கிறது தான். சந்தியா இஸ் ரைட்டிங் லெட்டர், இது வந்து இப்போ நடக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ நடக்கிறது. ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி, இது வந்து எவ்ரிடே, அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. ட்ரையாங்கிள் ஹஸ் 3 சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். அது அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ்லாம் வரும். 3 சைடு அது உண்மை. அது இது சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு அந்த ஃபார்ம் இல்லாட்டினாலும் இது எப்போதும் இருக்கிறது, என்ன எப்போதும் உள்ளதான் அது. அடுத்து கரெக்ட் வேர்ப். சில்ட்ரன், அது லைக் போடணுமா லைக்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்ட்ரன்ங்கிறது புளூரல், அப்போ என்ன பண்ணணும், லைக் தான் போடணும். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். இங்கே சைல்டு வந்திருந்தால் லைக்ஸ்ன்னு போடலாம், அந்த இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். சில்ட்ரன்ங்கிறது ஒரு ப்ளூரல். சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஐஸ்கிரீம் அப்படி தான் போடணும். அதே மாதிரி பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை, பேர்ட்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்குது, ஆர் ஃப்ளையிங் அப்படி போடணும். த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங், டாக்டர் வந்து சிங்குலர், இஸ் ட்ரீட்டிங் அப்படி போடணும். அவர் ஸ்கூல் கமென்சஸ், பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதும் நடக்கிறதுனால அந்த அவர் ஸ்கூலுங்கிறது சிங்குலர் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டென்ஸ் எழுதுகிறோம். எப்போதும் ரெகுலராக நடக்கிறது, அதனால் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எழுதுகிறோம். கமென்சஸ் அதான் சரி. த ஃப்ளாரிஸ்ட் செல்ஸ், செல்ஸ் தான் சரி, செல்லுன்னு போடக்கூடாது. ஏன்னா வந்து ஃப்ளாரிஸ்ட்டுங்கிறது ஹீயை குறிக்கும். இப்போ ஹீ ஷீட்டுக்கு வெர்போட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். அடுத்து டயலாக் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வேர் ஆர் யூ ரஷிங் ஆஃப், இந்த கொஷினே என்ன எப்படி இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா, ஐ ஆம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லணும். வேறு ஒய் ஆர் யூ கோயிங் அட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ வில், நோ ஐ ஆம் ஆர் யூ வில் அப்படிங்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் கண்டினியூஸ் ஃபார்ம்லாம் இருக்குது. ஆர் யூ வில் அப்படிங்கும்போது நோ ஐ ஆம். சார் இந்த ஒய் ஆர் யூ கோயிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, அதுக்கு தான் அந்த ஆன்சர் பண்ணுறாங்க. நோ ஐ ஆம் நாட் இல், ஐ ஆம் கோயிங் டு சி மை ஃப்ரெண்ட். ஐ ஆம் கோயிங் டு, அது கொஷின் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள், ஆன்சரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் இருக்கணும். சரிங்களா, அந்த கேட்குற கேள்வியை பொறுத்து. வாட் ஹேப்பன் டு ஹிம், இது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் டு, அது என்ன சொல்லணும்னா ஹி ஃபெல் டவுன், அவன் என்ன பண்ணிட்டான், விழுதுட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ, எஸ் ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது மாதிரி பார்த்துங்க. அடுத்து சிம்பிள் பாஸ்ட். இது உங்களுக்கு வந்து அதாவது ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறது. மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக், அவன் போன வாரம் மெர்லின் வந்து என்ன பண்ணுறான், ஊட்டிக்கு போனான். இது வந்து சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். இங்கே கோங்கிறது வெண்டா மாறுது, ஹி வென்ட் டு ஊட்டி. சரிங்களா, லாஸ்ட் வீக், இந்த லாஸ்ட் வீக்குங்கிறதே சொல்லுது இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னு. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, சிம்பிளாக இருக்கிறதுனால இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா, அதே மாதிரி ஒன்ஸ் தேர் லிவ்ட் அ ஃபார்மர் ஹி ஹேட் 4 சன், இங்கே ஒரு நாள் ஒரு விவசாயம் இருந்தார், அவருக்கு எத்தனை குழந்தை, 4 குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது போன வாரமே என்ன பண்ணிட்டா, மெர்லின் ஊட்டிக்கு போயிட்டா, முடிச்சிட்டா. அதே மாதிரி டெம்பஸ்ட், அதாவது ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட், டெம்பஸ்ட்டை ஷேக்ஸ்பியர் முன்னாடியே என்ன பண்ணிட்டார், எழுதி முடிச்சிட்டார். அப்போ இது ஆக்ஷன்லாம் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ், ஸ்டோரி சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே முடிஞ்ச ஸ்டோரியை சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஷீ போர்டர் த ட்ரெயின் அண்ட் லுக்ட் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி அவங்க ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வராங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டோரி எப்போதுமே எப்படி தான் இருக்கணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் இருக்கும். வந்து இங்கே சொல்ல மாதிரி ஒன்ஸ் தேர் லிவ்ட் அ ஃபார்மர், அங்கே ஒரு விவசாயி இருந்தார், அப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ கதையில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். இந்த பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணால், அந்த 2 ஆக்ஷன் ஓவர்லாப்பிங் ஆகும்போது இந்த பாஸ்ட்டில், அதாவது நான் ரூமுக்கு நுழைஞ்ச போது டெலிஃபோன் என்ன பண்ணுச்சு, அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த 2 ஆக்ஷன் நடக்குது. ரெண்டும் எப்படி இருக்குது, ஒன்று தொடர்புபடுத்துது. அதாவது நான் இங்கே வந்தபோ ரெண்டுமே ஒரே சமயத்தில் நடக்குது, அதான் ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது. நான் அந்த ரூமுக்குள்ளே வந்தபோது when I entered the room the telephone was ringing அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரொக்ரெசிவில் இருக்குது. சரி, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஓவர்லாப்பிங் ஆக்ஷனில் இந்த பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அது மாதிரி பாஸ்ட் ஹேபிட்ஸ், அதாவது அதை பற்றி பேசும்போது இது யூஸ் பண்ணணும். அதாவது அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் தோஸ் டேஸ், அந்த நாட்களில் அருண் வந்து கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணான், நிறைய
அந்த கடைகளில் போய் என்ன பண்ண ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எம்பசிஸ் ஆஃப் த லென்த் அண்ட் டூரேஷன். ஒரு ஆள் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் அதை பற்றி சொல்லும்போது இந்த லென்த்தை காரணம் காட்டி என்ன பண்ணலாம், அதை எம்பசைஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அந்த பாஸ்ட்டு கண்டினியூஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. அப்போல்லாம் மாலதி என்ன பண்ணுவா, பொழுதன்னைக்கு வீட்டில் உள்ள செடிகளை நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பா, இந்த வாட்டரிங் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பா. அதாவது மாலதி வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவள் தண்ணி ஊற்றுனான்னு வந்துடும். வாஸ் வாட்டரிங் அப்போல்லாம் அவள் என்ன பண்ணியிருப்பா, எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த டூரேஷனை பற்றி மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அவருக்கு வேலையே அதான் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணலாம், நம்ம இந்த பாஸ்ட் கன்வியூஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரீகாலிங் த பாஸ்ட், கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. நான் எனக்கு இப்போ ஐ ரிமெம்பர்னா இப்போ ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறேன், இப்போ எனக்கு நல்லா ஞாபகப்படுத்த முடியுது. அன்றைக்கி நான் உங்களை பார்க்கும்போது இட் வாஸ் ரெய்னிங் தட் டே, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர்லாப்பிங் ஆக்ஷன், அதாவது பாஸ்ட்டில் நடக்குது ரெண்டு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது உங்கள் ரூமில் வரும்போது என்ன ஆகுது, டெலிஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. when I enter the room telephone was ringing. மாலதி வாஸ் வாட்டரிங் பிளான்ட்ஸ் ஆல்ரெடி. ஒரு பாஸ்ட்டில் ஒரு நாளில் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு என்ன தான் வேலை, தண்ணி ஊற்றுறது தான் அவருக்கு வேலை, பொழுதுனைக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட்டில். சரிங்களா? அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் கன்வியூஷன்ஸ் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அடுத்து சொல்லியிருக்காங்க, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ காட் அப் அட் 7 o'clock இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன், 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஐ காட் அப், அந்த கெட்டப் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் காட்டப்பாக மாறுது சிம்பிள் பாஸ்ட்டில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட், நான் எழுந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கோங்கிறது இங்கே ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை கார் அப்படின்னு மாறும். அடுத்து உங்களுக்கு வந்து ஐ ஸ்டார்டட், இங்கே ஸ்டார்டர்க்கில் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க், ஸ்டார்ட்டுங்கிறது ஸ்டார்டட் அப்படின்னு ஸ்டார்டட் டு ஒர்க். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட், இந்த ஹேவ்ங்கிறது இங்கே ஹேடாக மாறும். ஐ ஹேட் லஞ்ச் அட் 1 o'clock என்ன வேறு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐ ஃபினிஷ்ட் மை டாஸ்க், நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன் அட் 7 o'clock. அண்ட் ஐ ரீச்டு ஹோம், ரீச்சுங்கிறது ஐ ரீச்டு ஹோம் அட் 8 PM. இதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்து இது வந்து சிம்பிள் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், சாரி பாஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஓவர்லாப்பிங் ஆக்ஷனுக்கு த டோர் பெல் ரேங் ஒயில் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. வி சா அன் எலஃபண்ட் ஒயில் வி வேர் கோயிங் ஆன் அ ட்ரிப். சரிங்களா? வி வேர் கோயிங் ஆன் அ ட்ரிப் டு ஊட்டி. மேரி ஃபெல் அஸ்லீப், அவன் தூங்கி விழுந்துட்டா. ஒயில் ஷீ வாஸ் ரீடிங் அ புக், ஷீ வாஸ் அமித், அவள் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தபோது என்ன பண்ணிட்டா, தூங்கி விழுந்துட்டா. நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு ஊட்டிக்கு போகும்போது என்ன பண்ணோம், போகிற சமயத்தில் விசா எலஃபண்ட்டை பார்த்தோம். அதே மாதிரி நான் ஹோம் ஒர்க்கு எழுதிக்கிட்டு இருந்தப்போ வென் ஐ வாஸ் டூயிங் த டோர் பெல் வந்து என்னது அடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க, யாரோ பெல் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டெலிவிஷன் வாஸ் ஆன் பட் நோபடி வாஸ் வாட்சிங் இட். சரிங்களா? யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறது. அடுத்து பாஸ்கரன் ஹர்ட் இஸ் ஹேண்ட் ஒயில் ஹீ வாஸ் கட்டிங் மேங்கோஸ், அதாவது மேங்கோவை இது பண்ணுற சமயத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், கையை அறுத்துக்கிட்டான். டெலிவிஷன் வாஸ் ஆன் பட் நோபடி வாட்ச்ட் இட் அப்படின்னு கூட போடலாம். வாஸ் வாட்ச்ட் நோபடி வாட்ச்ட் இட். இந்த ஒயில் வந்திருக்க இடத்துலலாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ண நீங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் யாரும் பார்க்கல, நோபடி வாஸ் வாட்சிங் இட். சரிங்களா? எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ் தான். இங்கே தான் சிம்பிள் பாஸ்ட்டு, இங்கே பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ். இந்த ஒயில் வர்ற இடத்துல என்ன பண்ணணும், இந்த ஓவர்லாப்பிங் ஆக்ஷனில் இந்த பாஸ்ட் கண்டினியூஷன்ஸ் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூஸுக்கு என்ன ஃபார்ம்னா வாஸ் அல்லது வேர், அதோட வெர்போட என்ன பண்ணணும், ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். சரிங்களா? அதாவது கூடிய கண்டிஷன், அந்த க்ளூ. அதோட லாங்குவேஜ் செக் பாயிண்ட்,
ஐ ஹேவ் சீன் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ சா ஹிம் எஸ்டர்டே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹேவ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். அப்படினால என்ன பண்ணணும், இந்த எஸ்டர்டே வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், ஐ சா ஹிம் எஸ்டர்டே தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கேன் நாட் பி யூஸ் வித் அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம்ஸ். இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறதோட என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஐ சா ஹிம் எஸ்டர்டே தான் என்ன பண்ணணும் சொல்லணும். நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்படி தான் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. ஐ வில் கால் யூ வென் டின்னர் வில் பி ரெடி அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தான் சொல்லணும், ஐ வில் கால் யூ வென் டின்னர் இஸ் ரெடி அப்படி தான் சொல்லணும். அதாவது வென் த வெர்ப் இஸ் மெயின் கிளாஸ் இந்த ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மெயின் வெர்பு அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும்போது இந்த சப்பார்டினேட் கிளாஸ் இந்த வென் அப்படிங்கிற வர்றதுக்கு அப்புறம் வர்றது வந்து சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸை பிரித்தாலும் இது பொருள் தரும். அதனால தான் இது மெயின் கிளாஸ் சொல்கிறது. சரிங்களா, ஐ வில் கால் யூ அப்படின்னு சொன்னால் அது பொருள் தரும். அதனால தான் அது மெயின் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸ் இது வந்து இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அந்த டின்னர் ரெடி ஆகும்போது என்ன பண்ணுறேன், உன்னை கூப்பிட்றேன் அப்படி தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். அதாவது மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும்போது இந்த சப்பார்டினேட் கிளாஸ் என்ன எப்படி தான் இருக்கணும், ப்ரெசன்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐ எம் கெட்டிங் அப் எவ்ரிடே அட் 6 AM அப்படின்னு சொல்லக்கூடாது. கேபிச்சுவல் ஆக்ஷன் எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சிம்பிள் ப்ரெசன்ட்ஸாக இருக்கணும். ஐ கெட் அப் எவ்ரிடே அட் 6 AM, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, அது ராமு கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படி அந்த மாதிரி சொல்லணும். அட் 6 AM, அட் 8 o'clock அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எவ்ரிடே வந்தாலே என்ன அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்து ஐ ஆம் திங்கிங் இட்ஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் திங்கிங் சொல்லக்கூடாது, ஐ திங்க் அப்படி தான் சொல்லணும். வென் யூஸிங் திங்க் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் டோன்ட் யூஸ் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ். திங்க் அப்படின்னு யூஸ் பண்ணும் ஒரு ஒப்பீனியனை சொல்லும்போது இந்த புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் திங்கிங்னு சொல்லக்கூடாது, ஐ திங்க் அப்படி தான் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து லெட்டர் ரைட்டிங் இது கேட்பாங்க. ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் அட்ரஸ் இருக்கணும், மேலே டேட் இருக்கணும், நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர். நம்ம வந்து ஃபார்மல்னால் ஒரு ஆஃபீஸருக்கு எழுதுகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பதவி அவங்களுடைய அட்ரஸ் என்ன போடணும் இருக்கணும். அதுமாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும், எதை பற்றி எழுதுகிறோம், ரிகார்டிங் வாட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும். இதில் ஃபார்மல் லெட்டரில் இங்கே இருக்காது. இந்த நேம் அண்ட் டெசிக்னேஷன் என்ன பண்ணுறது இங்கே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்யூட்டேஷன், மிஸ்டர் அந்த மாதிரி ரெஸ்பெக்டட் அந்த மாதிரி போட்டு சல்யூட்டேஷன் என்ன பண்ணுறோம், சார் ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இங்கேயும் இருக்கும் டியர் சார், டியர் சாரில் நம்ம இன்ஃபார்மல் யாருக்கு எழுதுவோம்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுவோம். அப்போ மை டியர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பாடி ஆஃப் த லெட்டர் எல்லாத்துலேயும் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் யுவர்ஸ் ஃபெய்த்லி, யுவர்ஸ் ட்ரூலி அந்த மாதிரி சொல்ல தான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, இது இருக்கணும். அதேமாதிரி சென்டர்ஸ் நேம் இங்கே இருக்கணும். டெஸ்டினேஷன், அதாவது ஒரு ஆஃபீஸுக்கு எழுதும்போது நீங்களும் ஒரு ஆஃபீஸ் லெவலில் இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் டெஸ்டினேஷனாக போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது கேட்பாங்க. இதுதான் ஃபார்மு. இது இன்ஃபார்மல் லெட்டருடையது. ஃபார்மல் லெட்டரில் டியர் ரோசி அப்படின்னு போட்டிருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டுக்கு எழுதுறது. அட்ரஸ்ஸு, சென்டர் அட்ரஸ்ஸு, ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ்ஸு, டேட், இந்த சல்யூட்டேஷன் டியர் அந்த மாதிரி சொல்கிறது, பாடி ஆஃப் த லெட்டர், கீழே சப்ஸ்கிரிப்ஷன்னா இது தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி முடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு போம் ஃப்ரம் ரயில்வே கேரியேஜ். இல்லை போமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைனை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இதை பண்ணுங்கள், படித்து பாருங்கள். ட்ரெயினில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுவார், அதை பற்றி விவரிச்சுப்பார். யார், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். நம்ம இதில் உள்ளதை பட்டு பார்த்துடலாம். இவருடைய முழு பேர் ராபர்ட் லூயிஸ் பால்ஃபர் ஸ்டீவன்சன். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ரொம்ப முக்கியம். எந்த நாடு, ஸ்காட்டிஸ்ட். அதேமாதிரி இவருடைய ஃபேமஸான புக்கு இது ட்ரெஷர்ஸ் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெகில் அண்ட் மிஸ்டர் ஹைட், சைல்டு கார்டன் ஆஃப் வேர்சஸ். கண்டிப்பாக அது வந்து கொஷின் இருக்குது. இந்த இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு என்ன பண்ணுங்க, கோத்ரூ பண்ணுங்கள். இது எந்த போயத்துலேருந்து கேட்பாங்க, அதனால் சும்மா கோத்ரூ பண்ணுங்கள். கிளாஸ் ரீயை பார்த்துடலாம். சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரஷ்ஷாக போகிறது. சடன் அட்டாக், தாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரஷ்ஷாக நம்ம சார்ஜ் பண்ணுறது. ட்ரெயின் கிளம்புறது தான் சார்ஜ், சடன்னு போகுதில்ல, அதான் சொல்கிறாங்க ரஷ்ஷாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாம்பர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது, கையையும் காலையும் வச்சு இந்த ஏறுறது, அந்த மரத்தில் ஏறுறது. பிராம்பிள்ஸ், ப்ரிக்லி ஸ்கிராம்பிளிங் ஷர்பா, ரோஸ் ஃபேமிலி, எஸ்பெஷலி பிளாக்பெரி. இந்த பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிளாக்பெரி அப்படிங்கிற ஃபேமிலியில் இருந்த அந்த சில ரோஸ் மாதிரி இருக்கிற அந்த பூவை தான் என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ட்ராம்ப், ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா காலாலே நடந்து போகிறது. எக்ஸாம்பிளுக்கு பெக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன பண்ணுறது, அப்படியே இழுக்கிறது, ஸ்ட்ரெச் ஆகி போகிறது, பிடிச்சி இழுக்கிற அந்த மாதிரி வரும்ல. ஸ்ட்ரிங்குன்னா அப்படியே தொங்குறது. ஸோ தட் இட் ஸ்ட்ரெச்சஸ் இன் a லாங் லைன். அது தொங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளோட இழுத்துட்டு போகிறது. அடுத்து லம்பிங் அப்படிங்கிறது பொதி மூட்டையை ஏற்றி போகிறது, கேரி வித் டிஃபிகல்ட்டி, ரொம்ப தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது, இந்த கழுதை மேலாம் ரொம்ப மூட்டையை வச்சு ஏற்றிட்டு போவாங்கள்ல, அதான் லம்பிங் அப்படிங்கிறது. அந்த ஒட்டகத்து மேலெலாம் ஏற்றிட்டு போகிறது, அதான் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பொதி சுமையை சுமந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு. கிளிம்ஸ் அப்படின்னா போகிற போக்கில் பார்க்குறது, ட்ரெயினில் போகும்போது மற்ற மரங்களாம் நம்ம போகிற போக்கில் பார்த்து போகும்போல, கிளிம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ப்ரீஃபாக பார்ஷியலாக பார்த்தும் பார்க்காம போகிறது அந்த கிளிம்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, அது பார்த்துங்க. அடுத்து சிமிலி அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு விஷயத்தை டைரெக்டாக கம்பேர் பண்ணுறது, அதுதான் சிமிலி. சிமிலி இஸ் a figure of speech that directly compares two things. அதேமாதிரி சிமிலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேர்டு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் அஸ் இருக்கும். அது வந்தாலும் என்ன சிமிலி. எக்ஸாம்பிளுக்கு அஸ் கோல்டஸ், அஸ் கூலஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இதை டைரெக்டாக கம்பேர் பண்ணுறது. லைக் அ சைல்டு, ஐ ஆம் லைக் அ சைல்டு, டைரெக்டாக கம்பேர் பண்ணுறது தான் இந்த சிமிலி. அதுக்கு ரெண்டு கீவேர்டு இருக்குது. லைக், அது அஸ் வந்தாலும் என்ன, அது சிமிலி தான். அடுத்து சின்குவான் போயம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சின்குவான் போயத்தில் முக்கியமாக கேட்குறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அதில் எத்தனை லைன் இருக்குது அப்படி கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் தான் இருக்கும். ஆனால் 5 லைன்ஸில் மொத்தமே எத்தனை வேர்டு தான் இருக்கும், 11 வேர்டு தான் இருக்கும். 5 லைன், அந்த 5 லைனில் மொத்தமே 11 வேர்டு தான் இருக்கும். அப்படிங்கிறத சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்குவான் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு, அப்புறம் 2 வேர்டு, அப்புறம் 3 வேர்டு, அப்புறம் 4 வேர்டு, அப்புறம் கடைசியில் ஒரு வேர்டு. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க, 2 2 3, அதே மாதிரி 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, அதுக்கப்புறம் 1. இதான் இந்த சின்குவான் போயம் அப்படின்னு சொல்கிறது. அந்த டெஃபனேஷன் முக்கியம். அது கல்லிவர் ட்ராவல்ஸ், இது எழுதினவர் ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவரை பற்றியும் கொடுக்கல. அவர் வந்து லில்லிபுட் அப்படிங்கிற ஊருக்கு போவார். அதில் நிறைய விஷயங்கள் காமெடியாக நடக்கும். அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஒன்றும் நம்ம படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் அரேஞ்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறது இது கேட்பாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்பிள்டு வேர்டு, அரேஞ்ச் வேர்ட்ஸ் அப்படி மாதிரி சில கொஷின் இருக்குது. நீங்கள் பி 3 சீடு, ரூட், சீடு வந்ததுக்கப்புறம் ரூட் வரும், அதுக்கப்புறம் லீவ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஃப்ரூட். ஸோ இந்த ஆர்டர் இதான், பி தான் சரி. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ செக் பண்ணிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்து பாஸ் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பி, ஆன்சர் பி. நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் த டோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் இன், ட்ரைவ், அரைவ், அதே மாதிரி பார்க் அப்படின்னு சொல்கிறது கடைசியில் வரும். அடுத்து ரெண்டாவதுக்கு உங்களுக்கு வந்து ஏ, மூன்றாவதுக்கு உங்களுக்கு வந்து சி, நான்குக்கு பார்த்தீங்கன்னா டி, ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ. நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு தடவை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க. சரி, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.